ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ இன்றைக்கி இந்த நல்ல நாளில் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி லாங் வீடியோ தான் ஷூட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஸோ காலையில் வந்து ஃபஸ்ட்டு வேலையை வந்து டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்லேயே சக்கரை பொங்கலும் வச்சுட்டேன். ஏன்னா சீக்கிரமாக சாமி கும்பிட்டுடலாம். காலைல டிஃபன் எதுவும் செய்யலை, லஞ்சே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ரக்ஷன் காலில் வந்தாலே ஆங்க்ரி பேர்ட் ஆகிடுவான். அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஆரம்பித்தேன். சுண்டல் சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது, இது மாதிரி வீடியோ போடலாமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், உருளைக்கிழங்கு தொக்கு, அதுக்கப்புறமா வந்து நம்ம கேரட் பொரியல், கேரட் க்யூபாக கட் பண்ணி பொரியல் பண்ணுவோம்ல அது. ஸோ சிம்பிளான இது தான் செஞ்சேன். வடை அப்புறம் அப்பளம், இவ்வளோ தான் வந்து லன்ச் மெனு. சைட் டிஷ் தான் அதிகமாக இருந்தது, அதாவது விநாயகருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான் வந்து அதிகமாக செஞ்சுருந்தேன். உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். ஸோ எள்ளு வந்து இந்த எள்ளுருண்டை சொல்லுவாங்க, அதை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து அம்மா வீட்டிலேருந்தே பழக்கம். ஒன்றும் இல்லை, எள்ளை நல்லா வறுத்துட்டு அதில் வந்து 2 ஏலக்காவை வந்து அது கூட சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி வெல்லம் கொஞ்சம் சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சா அது எள்ளுருண்டை. அது வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பால் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிவிட்டு உருண்டையும் வந்து பூர்ண கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு உருண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாதத்துக்கோலையும் போட்டாச்சு. அப்புறம் வடைக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு. சரி நம்ம போயிட்டு விநாயகர் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து வடையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வாங்கிட்டு வர தான் போனோம். விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா 100 ரூபா. பெயிண்ட் பண்ண எல்லா விநாயகர் சிலையுமே 100 ரூபா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. விநாயகருக்கு எருக்க மாலையும் அதை எருக்கம் பூ மாலையும் அருகம்புல் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து விநாயகரை வர வச்சு அழகாக அவருக்கு வந்து பூஜை பண்ணி சூப்பராக நம்ம விநாயகர் இன்றைக்கி உள்ளே வந்தார் வீட்டுக்குள்ளே. ஸோ உங்கள் வீட்டில் என்ன எப்படி போச்சு, என்னென்ன செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் தான் ஒரு பாண்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் தான் இந்த ஜேர்னியும் வந்து சூப்பராக வந்து போகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கான ஸ்பெஷல். ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சு படைச்சிங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பூஜை ரூம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடே வந்து பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சதான். அதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ணலை, பூ மட்டும் மாற்றி சாமி கும்பிட்டாச்சு.